ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் உடைய வார்த்தையை நீர் வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. உங்கள் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் புறப்படட்டும். அது உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே மாற்றத்தை கொண்டு வரட்டும். அதை பேச வேண்டிய பிரகாரம் பேச ஆவியானவர் கிரியை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வசனம் தியானிக்கையில் இதயத்தில் ஒரு பெரிய ஆறுதல், சமாதானம், விடுதலை உண்டே. வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கும் பொழுது தீபமாக நடத்துகிற முடிய கரம் இப்பொழுதே வெளிப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களை திறந்தரணும். வார்த்தையை கொண்டு நீர் மகிமைப்படும். உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையாய், கிருபை பொருந்தின வார்த்தையாய், பூனையும் கணுக்களையும் வேறு பிரிக்கிற வார்த்தையாய், எந்த பட்டயத்திலும் உருவ குத்துகிற உடைய வார்த்தையாய் கர்த்தரே பேசுங்க, இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொண்டா அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கண்டும் கேட்டும் இருக்கிறதை அறிவிக்கிறோம். இந்த முதல் வசனத்தை பார்த்தா, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. தேவனோடு இருந்த தேவனுடைய அப்போஸ்தலர்கள் அவங்க பார்த்தது, அவங்க தொட்டது, உணர்ந்தது, தோமெல்லாம் ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும், உங்கள் தழும்புள்ள இடத்த நான் தொடணும், எல்லாம் ஆண்டவரை பற்றி கேட்டு அதை பார்த்து அறிந்தவங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எவ்வளவு அந்த உண்மையான அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை பாருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லை, உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை யார் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோடு ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்கு இருக்கோ நீங்கள் யாருன்னு உங்களை சொல்லிவிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவோடு சேர்ந்த நார் மனம் பெறும் அப்படின்னு. அதே போல் ஒருவர் அதிகமான நேரம் யாரோடு செலவிடுகிறாங்களோ அவரை போல மாறி விடுவாங்க, அந்த ஆளை மாறிடுவாங்க. அப்போது இந்த வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நம்முடைய ஃபெலோஷிப், யாரோடு நம்ம அதிகமாக இருக்கிறோமோ அவங்கள மாறிடுவாங்க. நமக்கு இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவரோடு இருக்க நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கு இனிமையாக மாறிடுவோம். ஆண்டவரோடு இருந்தால் நம்ம ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை கொண்டு வருவோம். என்னோடு சேர்க்காதவன் சிதறடிப்பான். ஒன்றில் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருக்காக செயல்படணும். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தின் வல்லமை, உலகத்தின் காரியம் மூழ்கடிச்சு நம்மவும் ஆண்டவரோடு இருக்க மாட்டோம். நம்ம சார்ந்த ஒரு கூட்டமும் ஆண்டவரோடு போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஐக்கியம் சரியாக இருந்தால், ஆண்டவரோடு இந்த ஐக்கியம் இருந்தால், முதலாவது நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாடும் ஆகும்படிக்கு உங்களை நடத்துகிற பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், அவங்களோடு ஒரு நெருக்கமான ஐக்கியம் இருக்கணும். இன்னைக்கு ஏதோ சண்டை வாரம் போகிறோம், சபையோடும் தேவ மனிதர்களோடும் தேவனுடைய காரியங்களோடும் இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு நெருக்கமான இதில்லை, அப்படியே ஒரு கேப். அப்புறம் பிதாவோடு அவருடைய குமாரனோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும். இந்த ஐக்கியத்தின் நோக்கம் பிதாவோடு அவருடைய குமாரனோடும் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளோடும் ஒரு ஐக்கியம், ஒரு நெருக்கமான ஒரு அன்பு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஐக்கியத்தின் நோக்கம் இன்னும் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளது போராதுங்க. கத்தது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வசித்து பார்த்தா,
தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விஷயமா இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லைங்க. அவரால் எந்த தப்பும் பண்ண முடியாது. பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அப்படியே சொல்றாரு, உங்களில் யாராவது என்கிட்ட தப்பு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன ஒரே ஒரு தேவன் அவர் தான். இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்களும் மார்க்கங்களும் தோன்றினது நிறைய. ஆனா இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர்கிட்ட எந்த ஒரு தப்பும் எந்த பாவத்தையும் அவரில் பார்க்க முடியாது. அவ்வளவு மகிமையான தேவன். அப்போ ஐக்கியம், ஆண்டவரோடு அதிகாலையில் ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு எந்த நேரமும் ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு ஜெபத்தில், வேதத்தை வாசிக்கிறதுல, ஆண்டவருடைய ஆலயத்தில், இதிலெல்லாம் அந்த ஐக்கியத்தை நம்ம பலப்படணும். அந்த ஐக்கியத்தின் நோக்கம் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்? அவரில் எந்த இருளே கிடையாது. அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கார். அவர் பரிசுத்தர். நீங்கள் அவரை அறிந்து கொள்ளக்குள்ள அவரோடு நீங்கள் யாரோடு அதிகமான நேரம் செலவு பண்ணுறீங்களோ அவங்கள மாதிரியே நீங்கள் மாறுவீங்க. இயேசு ஆண்டவரோடு உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் ஐக்கியம் பிதாவோடு உங்களுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய இந்த ஐக்கியம் ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நேரத்தில், இயேசு எனக்கு வியாதி சுகமாக்கின நேரத்தில், இயேசப்பா எனக்கு கடன் பிரச்சனை நீக்கின நேரத்தில் அந்த ஐக்கியம் நல்லா இருந்துச்சு. அது போக போக என்னாச்சுங்க, அந்த ஐக்கியம் இல்லை. இன்னும் அந்த ஐக்கியத்தை நீங்கள் இழக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இல்லைன்னா, கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். நிறைய பேருக்கு சந்தோஷம் நிறைவே இல்லை, திருப்தியே இல்லை. ஏன் தெரியுமா? தேவ ஊழியர்களோடு ஐக்கியம் இல்லை, அந்த தேவனோடு உங்களுக்கு ஐக்கியம் இல்லைன்னா எப்படிங்க உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்? நிச்சயமாக நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருப்பீங்க. நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவரை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமான அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். இந்த ஐக்கியத்தின் நோக்கம் தேவனை அதிகமாய் அறிவது. ரெண்டாவது, அவரில் அதிகமாக அன்பு கூறணும். அவர் மேலே அந்த அன்பு உங்களுக்கு இன்னும் பெருகணும். இந்த ஐக்கியமாக இருந்தால் ஆண்டவர் தான் பெருசாக தெரியுங்க. ஆண்டவருடைய காரியம்தான் முதலிடமாக தெரியுங்க. இன்னைக்கு முதல் இடத்துல இருந்த ஆண்டவரை கடைசி இடத்துல சிலர் வச்சிருக்கிறாங்க. முதல்ல சர்ச்சைக்கு தான் போயிட்டு எல்லா காரியத்தையும் செய்வாங்க. முதல்ல ஊழியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முதல்ல காலை எழுப்பினதும் ஜெபத்தை ஆண்டவருக்கு தான் முதல் இடத்தை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அன்பு என்ன ஆச்சு தெரியுமா? வேறு திசையாக போயிட்டு பணத்தின் மேலே, பாவத்தின் மேலே, உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கத்தின் மேலே, உலகம் மாமிசம் பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த தேவ அன்பை விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அவன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்ட அந்த அன்பை விட்டாய். அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஆஃப் காட். ஆண்டவர் பேரில் அன்பு வைக்கும் பொழுது எப்போ நேரம் கிடைச்சாலும் போய் ஜெபிப்பாங்க, போய் வேதத்தை வாசிப்பாங்க. ஆனால் போக போக அந்த அன்பு மாறுது. அவரில் நம்ம அன்பை அதிகமாக செலுத்தணுங்க. அந்த வசனம் சொல்லுது, 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் ஃபஸ்ட்டு அவர் தானுங்க நம்ம மேலே அன்பு காட்டுகிறது. மனுஷனை அவர் நினைக்கிறதற்கு எண்ணுகிறதற்கும் மனுஷன் ஏமாத்துறங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் மனுஷன் மேலே அவர் அன்பு வச்சதுனால அவர் தேவதூதர்களுக்கு அவர் கை கொடுக்கலை. தப்பு பண்ணினா தேவதூதனும் தப்பு பண்ணினான், மனுஷனும் தப்பு பண்ணினான். ஆனால் தேவதூதர்களுக்கு கை கொடுக்காம மனுஷனுக்காக இந்த பூமியில் மனிதனாக வந்தாருங்க. அந்த அன்பினால் தனக்கு உயிரே கொடுத்தாருங்க. அந்த அன்பினால் சிலுவையை சுமந்தாருங்க. அந்த அன்பினால் சரீரத்தையே அடிக்க ஒப்பு கொடுத்தாருங்க. அந்த அன்பினால் நம்ம பாவத்தையெல்லாம் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டாருங்க. யாரங்க அன்பு கூற முடியும்? அவருடைய அன்பு அவ்வளோ பெரிது. இன்றைக்கு உலக அன்பெல்லாம் மாய்மாலமானது. அது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அன்பு செலுத்துகிறாங்க. ஆண்டவருடைய அன்பு அதில் அவ்வளோ உண்மையான அன்புங்க. நம்மவும் அந்த ஆண்டவர் மேலே உண்மையான அன்பை செலுத்தணுங்க. அந்த ஐக்கியத்தின் நோக்கம் தேவனை அதிகமாக அறிந்து கொள்வது. இரண்டாவது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். ஆண்டவர் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ இவை எல்லாவற்றிலும் நீ என் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு யோவான் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்குறார். அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என் நாட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தால், நீங்கள் ஆண்டவரோடு அதிகமாக அவர் அறிந்து கொள்ளுகிறவெல்லாம் மாறினா, அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா, அதனுடைய ரிசல்ட் என்னங்க? உங்கள் மூலம் ஜனங்க ஆண்டவரை தேடி வருவாங்க, உங்கள் மூலம் ஜனங்க மனம் திரும்புவாங்க. இது இல்லைன்னா அந்த அன்பு சரியில்லைங்க. ஆண்டவர் பேரில் அன்பு இருந்தால், சிலர் இஷ்டப்பட்டு செய்கிற வேலை கஷ்டம் இல்லைங்க. இஷ்டம் இல்லாமல் படிக்கிற ஒரு குரூப் எடுத்தால் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. இஷ்டமில்லாத ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க. உண்மையாகவே ஆண்டவர் பேரில் உங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால், ஜெபம் பண்ணுறது கஷ்டமாக தெரியாது, ஆலயத்துக்கு போகிறது கஷ்டமாக தெரியாது. நிறைய பேர் ஆலயத்துக்கு எப்படி வராங்க தெரியுமா? அப்பா அம்மாவை திருப்திப்படுத்த, சிலர் மனைவியை திருப்திப்படுத்த, சிலர் கணவனை திருப்திப்படுத்த, வீட்டில் சண்டை போடுவாங்களே, ஏசுவாங்களே. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்தாரு, எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காகவே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், அப்படி ரத்தம் தான் என்னை கழுவி சுத்திகரிச்சிருக்கு, நான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன். நான் சும்மா இருக்கக்கூடாது. என்னை யார் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும், யார் என்னை ஏசினாலும் பேசினாலும், நான் ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும், ஆண்டவருக்காக செயல்படணும்னு உண்மையாகவே வர்ற கூட்டம் கொஞ்சம் தாங்க. அதிகமாக ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவீங்கன்னு சொன்னால், அந்த அன்பை ஆண்டவர் பார்ப்பாருங்க. 2வது, தேவனுடைய இதில் நம்ம அன்பு கூற, அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணுங்க. அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. தேவன் யோவான் 3:16 சொல்லுகிற, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவ்வளோ பெரிய அன்பை ஆண்டவர் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பு அவ்வளோ பெரிது. அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொண்டு அந்த அன்புக்கு நம்ம கீழ்ப்படிவோம்னு சொன்னால், அந்த அன்பு உண்மையாகவே மற்றவர்களை அவங்களை நேசிக்க வைக்கும். நம்ம மற்றவங்களுக்காக ஒரு காலத்தில் மிஷினரிகள் வந்து இந்த உலகத்தில், இந்தியாவில் இருண்ட கண்டம் போல் இருந்த இந்த தேசத்தில், உயர்ந்த ஜாதிக்காரங்களுடைய கொடுமை நிறைந்த இந்த தேசத்தில், கல்வி அறிவு மறுக்கப்பட்ட இந்த தேசத்தில், நம்முடைய தேசங்களில் அவங்க நடந்து திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்ததுனால இன்றைக்கு இவ்வளவு நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய கல்வி, இவ்வளோ பெரிய நாகரிகம், இவ்வளோ தூரம் ஒரு வளர்ச்சி. ஆனால் அதை மறந்து நமக்கு மாத்திரமே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம்னு சொன்னால், இன்னொரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபம் பண்ண மாட்டேன், இன்னொரு மனுஷன் கர்த்தருக்குள் வளருவதற்கு நான் ஒரு மாடலாக இருக்க மாட்டேன், அப்படிலாம் இருப்போம்னு சொன்னால், ஒரு நாள் தேவனுடைய தண்டனைக்கு நம்ம தப்புவிக்கவே முடியாதுங்க. ஆண்டவர் அவ்வளவு நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பை புரிந்து கொண்டு நம்ம அவருக்காக செயல்படணும். அவருடைய அன்பை புரிந்து கொண்டா எந்த மனுஷனாலையும் சும்மா இருக்க முடியாதுங்க. ஆண்டவருக்காக நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். அவருக்காக அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட நமக்கு அது உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனாயிருக்கிறான். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்முடைய தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது மற்றவர்களிடத்திலும் ஒரு அன்பு கூறுகிற ஒரு தன்மையை தேவன் நமக்குள்ள தருவார். மற்றவர்களையும் இவங்களும் நரகத்துக்கு போயிடுவாங்களே, இவங்களும் ரட்சிக்கப்படாட்டா இந்த ஆத்துமா மேன்மையான இடத்தை இழந்துருமே என்ற ஒரு பாரம் நமக்குள்ள வராவிட்டா நம்ம இன்னும் சரியான ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட வரலன்னு அர்த்தம். 1 யோவான் 4:7 சொல்லுது, பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஒருவரில் ஒருவர். பாருங்க, அந்த அன்பு இல்லை, சபைக்குள்ள இல்லை, குடும்பங்களில் இல்லை, நிறைய இடங்களில் அன்பே இல்லை. அன்பு எங்கே கிடைக்கும், அன்பு எங்கே போனால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்புக்காக இயங்குகிற ஒரு உலகத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனோடு இருக்கணுங்க. அந்த ஐக்கியத்தில் சரியாக நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவனை அறிந்து கொள்ளும் ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. அவரிடத்துல நீங்கள் அன்பு கூறுகிற ஒரு காரியத்தில் இன்னும் வளருவீங்க. அவருடைய
அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஊழியத்தை, அவரோடு இணைக்கப்பட்ட மக்களை நீங்கள் ரொம்ப நேசிக்க முடியும். அதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவன் அவரை அறிந்திருக்கிறான். அந்த அன்பு வரணுங்க. அந்த அன்பு தேவனிடத்துல நெருக்கமாக இருக்கிற ஒரு மனுஷன், பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் நெருக்கமாக இருக்கிற ஒரு மனுஷிட்ட தான் அந்த தெய்வீக அன்பு அதிகமாக வழங்கும். அந்த அன்பை நம்ம பெற்று தேசத்துக்கு அன்புள்ளவர்களாக நம்ம ஆண்டவருக்காக பிரதிபலிக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்லுகிறார். சங்கீதம் 133 இந்த இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அந்த ஒரு மனம், ஒரு சகோதரிகளானாலும் சரி சகோதரர்களானாலும் ஒரு மனமா எங்க அவங்க ஆண்டவர் நாமத்தில் கூடி வருகிறார்களோ அங்கதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். இந்த ஒரு மனம் இல்லாம தான் சத்துரு பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு மனதை கெடுக்கிறது தான் சத்துருடைய ஒரு பெரிய திட்டம். ஆதி சபையில இழப்புதலுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனமாய் அவர்கள் இருந்தார்கள், ஒரு மனமாய் ஜெபித்தார்கள், ஒரு மனமாய் அப்பம் பிட்டு ஆராதித்தார்கள், ஒரு மனமா அவங்க ஆண்டவருக்காக இருந்ததுனால அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்தாருங்க. சங்கீதம் 133 சொல்லி, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அங்கே எவ்வளோ பிளஸ்ஸிங் இருக்கு, எவ்வளோ இன்பம் இருக்கு. ஆனால் அந்த பிதாவோடு அவருடைய குமாரனோடு ஐக்கியம் சரியாக இருந்தால் நம்ம மற்ற சக விசுவாசிகளோடும் சக மனிதர்களோடும் நம்முடைய அன்பு அந்த ஐக்கியம் சரியாக இருக்குங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் மேல் வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அது எர்மன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். இன்னைக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் ஏன் இல்லை தெரியுமா? அந்த ஒரு மனம் சபைகளுக்குள்ள இல்லை, அந்த ஒரு மனம் குடும்பங்களுக்குள்ள இல்லை, அந்த ஒரு மனம் சமுதாயத்தில் இல்லை. இந்த ஒரு மனப்பாட்டின் ஒரு காரியத்தை ஆண்டவரே ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஒரு மனமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னா எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதில் யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ அடிமை என்றோ வித்தியாசம் இல்லை. அந்த ஒரு சர்ச்சில் ஒரு மனுஷன் வரும்பொழுது ஒரு ஏழையாக கந்த துணியை உடுத்திருக்கிறவன், ஒரு மினுக்குள்ள வஸ்திரம், நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கிறவன், இப்படி பார்ஷியாலிட்டி பார்த்தா அது தேவனுடைய சபை அல்ல. இன்னைக்கு இதெல்லாம் வந்து சபைகளை நிரப்பி தேவனுடைய நாமத்தை அது தூஷிக்கும்படியான காரியத்தை செய்கிறது. ஆனால் ஒரு மனம், ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுகிற காரியம், அந்த தேவனோடு உள்ள ஐக்கியம் நமக்கு சரியாக இருந்தால் அந்த சந்தோஷம் நிறைவாக நம்ம குடும்பங்களில் இருக்குங்க, நம்ம சபைக்குள்ளே இருக்குங்க, ஊழியங்களில் இருக்குங்க. இன்னைக்கு அந்த ஒரு மனம் இல்லை. அந்த ஒரு மன பாட்டின் ஆவியை நம்ம காத்து கொள்ளணும். ஏசப்பா அழகாக ஒரு ஜெபம் பண்ணுவார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு மனப்பாட்டை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அந்த ஒரு மனதின் ஆவியை ஆண்டவரிடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போது அவருடைய குடும்பத்தோடு நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய குடும்பத்தை, அவருடைய ஊழியத்தில், அவருடைய சபையில் நம்ம ரொம்ப ஒரு ஈடுபாடோடு அன்பு செலுத்துறதா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஒரு காரியம் இருக்கும். 1 யோவான் 1:4 சொல்லுகிறது, அவருடைய இந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிதாவோடு அவருடைய குமாரனோடும் அந்த ஐக்கியமே இல்லைங்க. அது உலகத்துக்கு நேராக, உலகத்தின் பாவத்துக்கு நேராக, உலகத்தின் இச்சைக்கு நேராக, உலகத்தின் அசுத்தத்துக்கு நேராக சாத்தா இன்னைக்கு திருப்பி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தா ஐக்கியத்தை கெடுக்கிற நிறைய காரியம் இருக்குங்க. ஒன்று உலகம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு உலகத்தில் அன்பு கூறுகிறதுனால நிறைய பேர் இடத்துல அந்த தேவ அன்பு இழந்திருக்கிறது. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கு நிலைப்பான். அப்போ தேவனோட ஐக்கியம் இருந்தால் அந்த ஐக்கியத்தை கெடுக்கிற சில காரியங்கள் இந்த தேசத்தில் எழும்பி கிரியை செய்கிறது. இது என்னன்னா 1 யோவான் 2 அதனுடைய 15 சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்.
ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆண்டவரிடத்தில் இருக்கிற அந்த ஐக்கியத்தை கெடுக்கிற சத்துருக்களின் வல்லமை, அது உலகத்தின் மீது ஒரு மனுஷனுக்கு அதிகமான அன்பு போனால் அவளால் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. பிள்ளைகளை, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட பொழுதே படிய இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலமாய் இருக்கிறது என்கிறதை அறிவோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகில அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தால் நம்முடனே நிலைத்திருப்பார்கள். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படி பிரிந்து போனார்கள். இன்னைக்கு பிரிந்து போகிற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க முடிகிறது. கலகம் பண்ணுற ஒரு கூட்டத்தை பார்க்க முடிகிறது. மோசேயின் காலத்தில் அந்த முழு சபைக்கு எதிராக கலகம் பண்ணுற காரியத்தை எல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்துக்கு இன்னைக்கு நிறைய பேர் இடம் கொடுத்து அந்த உலகத்துக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டு தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் போகிறாங்க. ஐக்கியத்துக்கு எதிரி ஒன்று உலகம், இன்னொன்று மாமிசம். 1 யோவான் 2:8 சொல்லுகிறது, நான் புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்குள்ளே உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனெனில் இருள் நீங்கி போகிறது, மெய்யாகவே ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. நீங்கள் அந்த 2:18 நம்ம வாசித்தா, இது கடைசி காலம். அவர்கள் நம்ம விட்டு பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தரால் பெற்ற அபிஷேகம் சகலத்தை அறிந்திருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த ஒரு பெரிய ப்ராமிஸ் வேர்டு. இந்த உலகத்தில் இருக்கிற மாமிசம், பிசாசு, இவைகள் இன்றைக்கு மனிதனை மிக மிக அடிமைப்படுத்துகிறது. 26 உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்படுகிறாங்க. கள்ள உபதேசங்கள், உலகத்தை குறித்த காரியங்கள், மாமிசத்துக்கு அடுத்த காரியத்தில் விழுந்து போகிறது. இன்னொன்று பிசாசு பயங்கரமாக கிரியை செஞ்சிட்டு இருக்கிறான். 1 யோவான் 3:13 என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு பிசாசு பயங்கரமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். பிசாசுடைய திட்டங்கள் அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. 1 யோவான் 4:13 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். நம்ம அவரில் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நிலைத்திருக்கிறது இல்லை. பிசாசின் தந்திரம், பிரிவினையை கொண்டு பிரித்துட்டு போகிறது, இதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஒரு உண்மைத்தன்மை எங்கே இருக்கணும். ஸ்கூல்லனாலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, எங்கே இருந்தாலும் உண்மையாக நம்ம இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை கனப்படுத்துவார். இன்றைக்கு பிதாவோடு அவருடைய குமாரனோடு இருக்கிற ஐக்கியத்தை ஜனங்கள் இழக்கிறதுனால இன்றைக்கு அவங்களுக்கு அந்த ஆதி அன்பு, அந்த அன்பை இழந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உங்கள் அன்பு உண்மையாகவே நீங்கள் இழந்திருந்தா நீங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் சரியில்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். உங்கள் சந்தோஷம் நீங்கள் நிறைவாக இருக்கணும்னா நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருங்க. அந்த ஐக்கியம் இன்னும் உங்களுக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் பலப்படட்டும். ஐக்கியத்தின் நோக்கம் தேவனை அறிந்து கொள்ள, தேவனிடத்தில் அன்பு கூற, அவருடைய அன்பை புரிந்து கொள்ள, இன்னும் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்க அந்த ஐக்கியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஐக்கியத்தை கெடுக்கிறதுக்கு 3 காரியத்தை சத்துரு பயன்படுத்தினாங்க. 1 உலகம், 1 மாமிசம், இன்னொன்று பிசாசு. இதை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் வாழ்வீங்கன்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட தேவ மனுஷர்களோடும் இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்க, சந்தோஷம் நிறைவிலிருந்து மக்கள் ஆண்டவரே அந்த சந்தோஷ நிறைவை அவங்க சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கி நிறைய குடும்பம், எனக்கு சந்தோஷம் நிறைவாக இல்லை, சந்தோஷத்தை இழந்துட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு கதறுகிற குடும்பங்கள் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் சமாதானத்தை இழந்து நிற்கலாம். உங்களுடைய ஐக்கியம் சரியில்லை, ஐக்கியத்தை கெடுக்கிற உலகத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இது 3 ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய எதிரி. தேவனுடைய ஐக்கியத்தை அது கெடுக்கும். உலகத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பை நீங்கள் இழந்துருவீங்க. ஆண்டவரோடு இருந்தால் உங்களுக்கு உலகத்தின் மீது அதிக அன்பு போகாது. இன்றைக்கு இந்த ஜெப வேளையில்
யார் யார் பிதாவோடு அவருடைய குமாரனோடும் ஒரு ஆள் ஏற்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களோடும் உள்ள ஐக்கியத்தை இழந்து நிற்கிறீங்களோ, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. மறுபடியும் நீங்கள் இழந்த அந்த பெரிய சந்தோஷத்தை இப்பொழுது இயேசுப்பா கொடுக்குற ஒரு நேரம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியுன்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடுங்க. என் குறைகளை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணினா இயேசப்பா எல்லா அநியாயத்தை நீக்கி உங்களை ரட்சிப்பதற்கு உண்மையின் நீதி உள்ள ஒரு தெய்வனாக இருக்கிறார். பாவத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ள தேவன். தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த ஐக்கியம் பலப்படட்டும், ஐக்கியம் பலப்படட்டும். ஜெபம் மறுபடியும் ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். வேத தியானம் உண்டாகட்டும், சுவிசேஷ அறிவித்தல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு பெரிய திட்டம் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும். சமாதானத்தை இழந்திருக்கிறவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பலவீனத்தில் இருக்கிறவர்கள் பலவீனத்தில் நின்று விடுதலை சுகம் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நான் இதுவரை ரட்சிக்கப்படலைன்னு சொல்கிறவங்க அறிக்கையிட்டு, பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு ஏசப்பா நீதியின் வாழ்க்கை வாழ அவங்க இருதயத்தில் ஆண்டவரே உங்கள் வல்லமை ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, கண்ணீர்கள் எல்லாத்தையும் தொடைங்க. போராடுகிற கிரியைகள் வலகட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு தெய்வீக பிரசன்ஸ் வெளிப்படட்டும். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற யார் யார் பிதாவோடும் குமாரனோட ஐக்கியம் இல்லாமல் ஆண்டவரே தங்களை இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ, அவங்க மேலே உங்கள் பிரசன்னம் வெளிப்பட்டவங்கள மறுபடியும் அவங்க இழந்த அந்த ஐக்கியத்தை பெறட்டும், இழந்த அந்த சந்தோஷத்தை பெறட்டும், இழந்த அந்த நிம்மதியை பெறட்டும், இழந்த அந்த ஆறுதலை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு நிறைவு வரட்டும்ப்பா. ஆதி அன்பு மறுபடியும் அவர்களுக்கு உண்டாகட்டும். உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.